ஹல்லேலூயா. இன்றைக்கும் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மகிமையான காரியத்தை நிச்சயமாகவே செய்தருளுவார். ஒரு அன்புள்ள தகப்பன் இருந்தான். அவனுக்கு மிகவும் பாசமுள்ள ஒரு மகன் இருந்தான். தகப்பனார் வெளி நேசத்துக்கு போக வேண்டியது இருந்தது. மகனை பிரிவதற்கு அவ்வளவு கஷ்டம். மகனும் தகப்பனை பிரிந்து வாழ்வதற்கு அவ்வளவு கஷ்டம். மகன் தகப்பனிடத்தில் அன்பாய் கேட்டான், எப்பொழுது வருவீர்கள் அப்பா, எப்பொழுது வருவீர்கள் அப்பா. அவனுக்கு ஒரு 6 வயது தான் இருக்கும். தகப்பனார் சொன்னார், அக்டோபர் மாத முடிவிலே நான் வந்து விடுவேன். அவனுக்கு அக்டோபர் என்றால் என்னவென்று தெரியவில்லை. அக்டோபர் என்றால் என்னப்பா என்று கேட்டான். ஒரு சொன்னார், செப்டம்பருக்கு பிறகு வருகிறதல்லவா, அதுதான் அக்டோபர். செப்டம்பர் என்றால் என்ன? ஆகவே தகப்பனார் பார்த்தார், இவனுக்கு செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் என்று சொன்னால் ஒன்றும் புரியவே முடியாது. இந்த மகன் புரிந்து கொள்ளுகிற விதத்தில் நான் வருகிறதை குறித்து சொல்ல வேண்டும். ஆகவே தகப்பனார் சொன்னார், நம்முடைய வீட்டுக்கு எதிரிலே ஒரு மரம் இருக்கிறது. அந்த மரத்தையே பார்த்து கொண்டிரு, அந்த மரத்தின் இலைகளையே பார்த்து கொண்டிரு. ஒரு நேரம் வரும்போது பச்சையாய் இருக்கிற அந்த இலைகள் எல்லாம் மஞ்சளாய் மாறிவிடும். தொடர்ந்து அதை பார்த்து கொண்டிரு. மஞ்சளாய் இருக்கிற நிறங்கள் காய ஆரம்பிக்கும். என்றைக்கு அந்த இலைகள் காய்ந்து சருகாகி காற்றில் அப்படியே பறந்து வருகிறதோ, அன்றைக்கு நான் நிச்சயமாய் வருவேன் என்று அறிந்து கொள். இந்த சிறுவன் ஒவ்வொரு நாளும் எழும்பின உடனே காலையில் முதல்ல போய் பார்க்கிறது அந்த மரம். பச்சையான இலைகள் மஞ்சையாய் மாறிவிடாதா? அவனுக்கு ஒரே ஏமாற்றம். பச்சையாகவே இருக்கிறது. அப்பா வருவேன், சீக்கிரமா வந்துருவேன்லாம் சொன்னாரே, இந்த இலைகள் பழுக்க மாட்டேன் என்கிறதே. ஒவ்வொரு நாளும் ஓடி ஓடி போய் காலையில் எழுந்த உடனே பார்ப்பான். ஒரு நாள் பெரிய சந்தோஷம். தாயிடத்தில் ஓடி வந்தான், அம்மா இன்னைக்கு அப்பா வரப்போறாங்க. எப்படி தெரியும்? பச்சையா இருக்கிற அந்த இலைகள்லாம் மஞ்சியாய் மாறிக்கொண்டு வருகிறது. தாய் சொன்னார், இல்லை மகனே, அப்பா என்ன சொன்னார் நீ சரியா கவனிக்கல. இந்த பச்சையான இலை மஞ்சையாய் மாறும், பிறகு அது காய ஆரம்பிக்கும். பிறகு அந்த சருகு காற்றிலே பறந்து வரும்போது அவர் வருவார். இன்னும் 2-3 நாட்கள் கழிந்தன. ஒரு நாள் இந்த மஞ்சளான இலை காய ஆரம்பித்தது. இன்னும் ஒரு நாள் சென்றது. காலையில் அவன் எழும்பி பார்க்கும்போது அந்த சருகுகள் அப்படியே காற்றிலே பறந்து வந்து கொண்டே இருந்தது. நேர கிச்சனுக்கு போனான். மம்மி, இன்றைக்கு அப்பா டேடி கண்டிப்பாக வந்துடுவாங்க. பச்சை கலர் மஞ்சள் கலரானது காய்ந்தது, சருகானது இப்போது காற்றிலே பறந்து வந்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு டேடி நிச்சயமாய் வந்து விடுவார்கள். அவள் பேசிக்கொண்டு இருக்கும் போதே முன் கதவு தட்டப்படுகிற சத்தம் கேட்டது. மகன் கிச்சனில் மம்மி கூட பேசிக்கொண்டு இருந்தவன் டேடி என்று ஒரு பெரிய சத்தம் விட்டு கதவை திறப்பதற்கு ஓடினான். கதவை திறந்ததும் பெரிய சந்தோஷம். தகப்பனார் முன்னால் நின்று கொண்டிருந்தார். அவனை அப்படியே தூக்கினார். அவன் டேடி கழுத்தை கட்டி பிடித்து கொண்டான். ஒரு பெரிய சந்தோஷம். அந்த சிறுவனை போல அன்றைக்கு சீஷர்கள் இயேசுவிடத்தில் கேட்டார்கள், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் என்ன அடையாளம்?
அதை எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள். லூக்கா 21 மார்க் 13 மத்த 24 ஏறக்குறைய 44 அடையாளங்களை ஆண்டவர் சொன்னார். அவர் சொன்னார், ஒரு மரத்தையே பார்த்து கொண்டிருங்க. அத்தி மரம் என்கிற ஒரு மரத்தையே பார்த்து கொண்டிருங்க. யூதருக்கு அடையாளமான அந்த அத்தி மரத்தில் எப்போது துளிர் தோன்றுகிறதோ அதிலிருந்து ஒரு சந்ததி முடிந்து போகாது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். கிபி 70ஆம் ஆண்டில் அந்த அத்தி மரம் வெட்டப்பட்டது. தீத்து என்ற ராயன் இஸ்ரவேல் யூதர்களை சிதறடிக்கும்படி தேசத்தில் இல்லாதபடி விரட்டினார். அந்த அத்தி மரத்தை குறித்து யோவான் ஸ்நானகன் ஒன்றை சொன்னான். கோடாரியானது அந்த வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. யூத ஜனங்களே, நீங்கள் கனி கொடுக்காமல் போனால் வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கிற கோடாரி, நியாய தீர்ப்பு என்கிற கோடாரி இந்த மரத்தின் மேல் விழுந்து வெட்டிவிடப் போகிறது. யோவான் ஸ்நானகன் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறினது. கிபி 70 அந்த அத்தி மரம் வெட்டப்பட்டது. காலமாய் அது மொட்டையாய் நின்று கொண்டே இருந்தது. 1ஆம் நூற்றாண்டு, 2ஆம் நூற்றாண்டு, 19ஆம் நூற்றாண்டு கடந்து வந்தது. எல்லா வேத பண்டிதர்களும் அந்த அத்தி மரத்தையே பார்த்து கொண்டிருந்தார்கள். திடீர்னு ஒரு நாள் அந்த அத்தி மரத்தில் ஒரு துளிர் விட்டது. 1948ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி அந்த துளிரை உலகம் கண்டது. இஸ்ரவேல் தேசம் சுதந்திரம் அடைந்தது. சுதந்திரம் அடைந்த நாள் இயேசு வந்து விடுவாரோ? இயேசு சொன்னார், அத்தி மரம் துளிர் விடும்போது நான் வாசல் அருகே வந்து விட்டேன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அதற்கு பிறகு ஒரு சந்ததி கடந்து போவதற்கு முன்பாக நான் வருவேன் என்று சொன்னார். 48க்கு பிறகு ஒரு சந்ததி. ஒரு சந்ததி என்பது 70 எத்தனை ஆண்டுகள்? ஒரு சந்ததி என்பது 70 வருடங்களை குறிக்கிறது என்று அநேக வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். ஏனென்றால் மோசே 90ஆம் சங்கீதத்தில் சொன்னார், எங்களுடைய ஆயுசு 70 வருடம். ஒருவேளை 80 வருடமாயிருந்தாலும், ஒருவேளை எல்லாரும் ரட்சிக்கப்படுகிறேன் என்று காலதாமதம் ஆண்டவர் செய்தாலும், பலத்தின் மிகுதியால் 80 வருடங்கள் என்று அவர் சொன்னார். 70 ஆண்டுகளுக்கும் 80 ஆண்டுகளுக்கும் இடையில கர்த்தர் வருவார். இன்றைக்கு அந்த அத்திமரம் துளிர்த்து 65 ஆண்டுகள் ஆகிவிட்டன. வேதம் முழுவதும் ஆண்டவருடைய வருகை குறித்து பேசுகிறது. சில அடையாளங்கள் எல்லா மனுஷரும், சாதாரண மனுஷர் கூட பார்த்து அறிந்து கொள்ளுகிற அடையாளங்களை ஆண்டவர் சொன்னார். சில அடையாளங்களை வேத பண்டிதர்கள், கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய பாதத்திலிருந்து அதன் ஆழத்தை அறிந்து தேவ பிள்ளைகளுக்கு சொல்லுகிறவர்கள். வெளிப்படுத்தின விசேஷம் சாதாரண மனிதனால் புரிந்து கொள்ள முடியாது. ஒரு சின்ன கன்று குட்டி இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அது வைக்கோலையோ அல்லது புல்லையோ சாப்பிடாது. தாய் என்ன செய்யும்? அந்த வைக்கோலையும் புல்லையும் மேய்ந்து அழகான பாலாக்கி அந்த குட்டிக்கு ஊட்டுகிறது போல அநேக தேவ பண்டிதர்கள் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை ஆராய்ந்து அது ஜனங்கள் புரிந்து கொள்ளும்படியாக அவர்களுக்கு ஊட்டும் போது கர்த்தருடைய வருகைக்காக ஆயத்தப்பட அது உதவியாக இருக்கிறது. ஒரு சாட்சியை கேட்டேன். ஒரு தேவனுடைய மனிதன் மோட்டார் பைக்கில் பிரசங்கிப்பதற்காக போய் கொண்டிருந்தார். வழியில் ஒரு வயதானவர் கொஞ்சம் லிஃப்ட் கேட்டார். கையை காட்டி, இந்த போதகர் ஆலயத்தில் போய் பிரசங்கம் பண்ண வேண்டும் என்றாலும் அவருக்காக நிறுத்தினார். இந்த வயதானவர் மோட்டார் பைக்கின் பின்னால் அமர்ந்து கொண்டார். மோட்டார் பைக்கு போகும்போது வயதானவர் கேட்டார்,
நீ பிரசங்கம் பண்ண போகிறாய் அல்லவா? ஆமாம். உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் ஒரு போதகர் என்பது உங்களுடைய முகத்திலே எழுதியிருக்கிறது. சரி, என்ன பிரசங்கிக்க போகிறாய்? முதியவர் கேட்டார். இந்த பாஸ்டர் சொன்னார், நான் தானியேலை பற்றி பேச போகிறேன். முதியவர் சொன்னார், இல்லை, அதை பிரசங்கிக்க வேண்டாம். கர்த்தருடைய வருகை குறித்து பிரசங்கி. கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபம். ஜனங்கள் ஆயத்தமாக வேண்டும், ஜனங்கள் எச்சரிக்கப்பட வேண்டும். பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகும்படி கிறிஸ்துவனுடைய வருகை குறித்து பிரசங்கி. இவர் கர்த்தருடைய வருகை குறித்து பின்னால் இருந்த வயது முதிர்ந்தவர் அவ்வளவு அழகாய் இந்த போதகருக்கு சொல்லிக் கொண்டு இருந்தார். போதகர் உடனே, யார் இந்த வயசானவர் இவ்வளோ கருத்துக்களை இவ்வளோ ஆழங்களை சொல்கிறாரே, ரோட்டின் ஓரம் நிறுத்தி அந்த போதகரோடு பேச வேண்டும் என்று விரும்பினார். ரோட்டு ஓரம் நிறுத்தினார். ஆனால் பின்னால் அந்த வயதானவரை காணோம். அவ்வளவு நேரம் அந்த வயதானவர் பேசிக் கொண்டிருந்தார். அவர் இறங்குவதற்கோ ஓடி போவதற்கோ எந்த சான்ஸும் இல்லை. அவர் சொல்லுகிறார், வருகை குறித்து பிரசங்கி. நான் சிஎம்சியில் கடந்த வாரம் முழுவதும் ட்ரீட்மெண்ட்டுக்காக போயிருந்தேன். சுரேஷ் என்ற வாலிபனை சந்தித்தேன். அவர் ஸ்கூட்டரில் போகும்போது ஒரு லாரி அடித்தது. இவருடைய வாயின் மேலே அந்த லாரி ஏறி போனதால் வாய் எலும்புகளெல்லாம் நொறுங்கி போனது. எத்தனையோ நாட்கள் தன்னறிவற்றவராய் அந்த ஆஸ்பத்திரியில் படுத்திருந்தார். அவருடைய மனைவியெல்லாம் உட்கார்ந்து ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தார்கள். வாயில் தாடை எலும்பெல்லாம் எத்தனையோ துண்டாய் நொறுங்கி போனது. தன்னறிவு வரவில்லை. ஒரு நாள் ஆண்டவர் தன்னறிவற்ற நிலைமையில படுத்திருக்கும் போது சொன்னார், நான் உன்னை குணமாக்குவேன். நீ என்னுடைய வருகை குறித்து நீ பிரசங்கிக்க வேண்டும். என்னுடைய வருகை குறித்து நீ பிரசங்கிக்க வேண்டும். என்னுடைய வாயில பல இரும்பு ராடுகள்லாம் கொடுத்து பொருத்தி எங்க போனாலும் அவர் 2வது வருகை பற்றி தான் பேசும். பெரிய பெரிய கூட்டம் வேலூர்ல வைப்பார், என்னை கூப்பிடுவார், அண்ணே 2வது வருகை பற்றி பேசுங்க. நிறைய பேர் வருகையின் தரிசனத்தை இழந்து எல்லாம் ப்ராஸ்பரிட்டி 2 கார் வச்சிருக்கியா, 10 கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், வீடு வாங்கணும், இம்மைக்காகவே மாத்திரம் நாம் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைப்போம் என்றால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாக இருப்போம். இந்த காலத்தினுடைய பேர் கிருபையின் காலம். கிருபையின் காலம் என்றால் என்ன? வருடங்கள் தாண்டினாலும் கிருபையாய் கூட கொடுக்கிற நேரம். சில எக்ஸாம் ஹாலில் 1 மணி நேரம் எக்ஸாம் சரியா எல்லாரும் எழுத முடியல, கிரேஸ் டைம் ஒரு 10 நிமிஷம் கொடுப்பார்கள். அதுக்கு பேர் கிரேஸ் டைம். நாம் வாழ்கிற நேரம் இந்த கிரேஸ் டைம். இந்த காலம் வருகைக்கு ஆயத்தமாகவே கர்த்தர் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு கிரேஸ் டைம். உலகத்தின் அடையாளங்கள் எல்லாம் நிறைவேறிவிட்டன. 14ஆம் நூற்றாண்டில் பிரான்ஸ் தேசத்தில் குறி சொல்லுகிற ஆவியை உடைய அவனை இன்றைக்கும் பெரிய தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறார்கள். அவன் ரட்சிக்கப்பட்டவனோ அல்லது ஆண்டவர் மேல் அன்புள்ளவனோ அல்ல. அவன் காலங்களை நிதானித்து மிகவும் குறிப்பாக பல காரியங்களை அவன் எழுதியிருக்கிறான். அமெரிக்கா தேசத்தில் உள்ள ட்வின் டவர்ஸ் வர்த்தக மையம், அதை 2001ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி 2 விமானங்கள், ஒசாமா பின் லாடனால் ட்ரெயின் பண்ணப்பட்ட 2 விமான ஓட்டிகள் அதை கடத்தி
அந்த ட்வின் டவர்ஸில் மோதி அதை உடைத்தார்கள். அமெரிக்க அரசாங்கத்தின் புலனாய்வு துறையால், சிஐடி டிபார்ட்மெண்டால் அதை கண்டுபிடிக்க முடியவில்லை, அதை தடுக்கவும் முடியவில்லை. நொறுங்கி விழுந்தது. அமெரிக்காவின் பெருமையே நொறுங்கி விழுந்தது போல. எங்களை யாரும் அசைக்க முடியாது. எங்களுடைய இராணுவம் அப்படிப்பட்டது. எங்களுடைய இத்தனை 1000 விமானங்கள் இருக்கிறது. ஆனால் அந்த கட்டடங்கள் நொறுங்கி விழுந்த போது அமெரிக்கர்கள் தலை குனிந்து நின்றார்கள். அதை குறித்து அந்த நாஸ்டர்டாம் என்று சொல்லப்பட்ட பிரான்ஸ் தேசத்து குறி சொல்லுகிற ஆவியுடைய தீர்க்கதரிசி அவன் எழுதினான். செப்டம்பர் 11 2:1 உயர்ந்து நிற்கிறது. அதில் அவன் எழுதுகிறான், The Twin Towers, இரட்டை கோபுரம், the world center, 11-2 கோபுரம் போல நிற்கிறது. அந்த உலக வர்த்தக மையமும் 2 போல நிற்கிறது. அவன் தரிசனத்தில் எழுதுகிறான், 2 உயர்ந்த சகோதரர்களை. விமானம் என்பதை அவனுக்கு எழுத தெரியவில்லை. ஏனென்றால் அந்த நாட்களில் விமானம் இல்லை. 19ஆம் நூற்றாண்டில் தான் ரைட் சகோதரர்கள் அமெரிக்காவில் அதை கண்டுபிடித்தார்கள். அவன் எழுதுகிறான், மெட்டல் பேர்ட்ஸ், உலோகத்தால் செய்யப்பட்ட பறவைகள் வந்து அந்த இரட்டை சகோதரர்களை மோதுகிறது. இது உலகத்தின் முடிவுக்கு ஆரம்பம். This will be the beginning of the end of this world. இன்றைக்கு கடைசி நேரத்தில் வந்திருக்கிறோம். நோவாவின் பேழை மூடப்படுகிற கடைசி நேரத்தில் சகல மிருக ஜீவன்களும், ஒருவேளை ஆமையும் நத்தையும் கூட ஊர்ந்து இந்த பேழைக்குள்ளே போனது. இன்றைக்கு கிறிஸ்துவாகிய பேழை நமக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. எப்படியாவது அந்த பேழைக்குள்ளே காணப்படும்படி விரைந்து ஓடக்கூடிய ஒரு முக்கியமான நேரத்துக்குள் வந்திருக்கிறோம். சரி, நேரம் போது. வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 14 முதல் 16ஆம் வசனம். அன்றைக்கு அதை தொட்டு சென்றேன். கர்த்தருடைய சேனையில் யார் யார் இருக்கிறார்கள் என்று நான் போன வகுப்பிலே சொன்னேன். மீண்டும் அதை நான் வாசிக்கிறேன். வெளிப்படுத்தல் 19 14 16. பரலோகத்தில் உள்ள சேனைகள், பரலோகத்தில் பலவிதமான சேனைகள் இருக்கிறது. தேவதூதர்களின் சேனைகள், கேராபீன்கள், சேராபீன்களுடைய சேனைகள், பரலோகத்தில் உள்ள அக்கினி ரதங்கள், குதிரைகளாலான சேனைகள், நட்சத்திரங்களாலான சேனைகள், நிறைய சேனைகள் இருக்கிறது. ஆனால் இங்கே உள்ள சேனை யாரை குறிக்கிறது? அந்த சேனைகள் வெண்மையும் சுத்தமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய். இது மணவாட்டியினுடைய ஒரு வஸ்திரம். அதைத்தான் 8ஆம் வசனத்தில் இதே அதிகாரத்தில் வாசித்தோம். சுத்தமும் பிரகாசமுள்ள மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. மணவாட்டியாய் இருக்கிற ஒரு பெரிய ஜனங்கள், மணவாட்டி ஸ்தானத்துக்கு கிறிஸ்துவோடு சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய கூட்ட ஜனங்கள் சுத்தமும் வெண்மையும் பிரகாசமான வஸ்திரத்தை தரித்து வெள்ளை குதிரைகளின் மேல் ஏறி, இயேசு கிறிஸ்து பரலோக பவனியிலே இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டு அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியமும் எனப்பட்டவர் என்று 11ஆம் வசனத்தில் வாசித்தோம். மணவாளன் அந்த வெள்ளை குதிரையிலே புறப்படுகிறார். மணவாட்டியாயிருந்த அத்தனை லட்சம் பரிசுத்தவான்களும் வெள்ளை குதிரையிலே ஏறி புறப்படுகிறார்கள். இவர்கள் புதிய ஏற்பாட்டில் உள்ள விசுவாசி.
புதிய ஏற்பாட்டிலே பூரணமாக்கப்பட்டவர்கள், கிறிஸ்துவனுடைய பரிசுத்தத்தின் அளவு வளரும்படி தங்களை ஒப்பு கொடுத்தவர்கள். இயேசு கம்பீரமாய் குதிரையிலே போகிறார். 7 வருட கல்யாண விருந்து முடிந்து விட்டது. 7 வருடம் மணவாட்டி அருகில் இருந்தாள். 7 வருடம் பூமியில் அந்தி கிறிஸ்துடைய ஆட்சி நடந்து கொண்டிருந்தது. அந்தி கிறிஸ்துடைய ஆட்சியில் 7 முத்திரைகள் உடைக்கப்பட்டு 7 கோபாக்கினை கலசங்கள் உடைக்கப்பட்டு 7 தேவதூதர்கள் எக்காலம் தூதி முடித்து விட்டார்கள். பூமியிலே அந்தி கிறிஸ்துடைய ஆட்சியை முடிவுண்டாக்கும்படி மணவாளன் கம்பீரமாய் வெள்ளை குதிரையில வரும்போது, நிறைய மார்வாடி கல்யாணத்தில் பார்க்கலாம், மாப்பிள்ளை அப்படியே வெள்ளை குதிரையில் ஏறி வருவார். சிலர் ரதத்தில் வருவார். கிராமங்களில் மாட்டு வண்டியில் வருவாங்க. மாப்பிள்ளை வந்தா மாப்பிள்ளை வந்தா மாட்டு வண்டியில்ன்னு பாடுவாங்க அந்த காலத்தில். இப்போ 7 வருஷம் கல்யாண விருந்தில் ஆண்டவர் கம்பீரமாக இருந்துவிட்டு இப்பொழுது பூமியை நியாயம் தீர்த்து அந்தி கிறிஸ்துடைய ஆட்சிக்கு முடிவுண்டாக்கி சாத்தானை விலங்கிட்டு பாதாளத்தில் கட்டி அடைத்து பூமியில் 1000 வருஷம் அரசாளுவதற்காக அந்த ராஜாதி ராஜா பூமிக்கு வரும்போது அவரோடு கூட உள்ள பரிசுத்தவான்கள் வெண்மையும் சுத்தமும் பிரகாசமான வஸ்திரம் தரித்து அவர்கள் இறங்கி வருவார்கள். அந்த காட்சி தான் 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரையின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிறது என்ன? அவருடைய வார்த்தைகள். அவருடைய வார்த்தைகள் பகைவர்களுக்கு இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போல வருகிறது. அவர் பூமியில் இருக்கும்போது நம்மோடு பேசின வார்த்தைகள் கிருபை நிறைந்த வார்த்தை. அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தைகளை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டு அந்த கிருபையுள்ள வார்த்தைகள் என்று சொல்லி ஆண்டவரை துதித்தார்கள். அந்த வார்த்தைகள் ஆறுதல் உள்ள வார்த்தைகள், திடப்படுத்துகிற வார்த்தைகள், பலப்படுத்தி ஊன்றி கட்டக்கூடிய வார்த்தைகள், அற்புதங்களை கொண்டு வருகிற வார்த்தைகள். ஒரு வார்த்தை அவர் சொன்னபோது கடலும் காற்றும் கப்சிப் என்று அடங்கக்கூடிய வார்த்தைகள். அவருடைய வார்த்தைகள் அதிகாரம் உள்ளதாய் பெறப்பட்டது. ஒரு வார்த்தை சொன்னார், நீ போகலாம், உன் வேலைக்காரன் பிழைத்திருக்கிறான். அந்த நேரமே அந்த வேலைக்காரன் பிழைத்தான். 400 விதவையினுடைய மகன் பாடையை தொட்டு ஒரு வார்த்தை சொன்னார், வாலிபனே எழுந்திரு. உடனே அவன் எழுந்திருந்தான். எபிரினுடைய மகள் மரித்த போது கையை பிடித்து சிறுபண்ணே எழுந்திரு, தலைத்தா பூமி, ஒரு வார்த்தை சொன்னார். அவருடைய வார்த்தைகள் எல்லாம் அற்புதங்களும் அடையாளங்களும் கொண்டு வந்தது. ஆனால் இப்போது அவருடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போல இருக்கிறது. அவருடைய வார்த்தை எப்படிப்பட்டது? அது கண்மலையை நொறுக்குகிற சம்மட்டி என்று எரேமியா சொல்லுகிறார். பத்மோ தீவில அவருடைய வாயை பார்த்தபோது அவருடைய வாயிலிருந்து கூர்மையான இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. வெளிப்படுத்தல் 1:16 அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுகிறார். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவை குத்த இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய ஆண்டவருடைய பெயரே தேவனுடைய வார்த்தை என்பதாக. யோவான் 1ஆம் அதிகாரம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, ஆதியிலே அவர் தேவனோடு இருந்தார். 14ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவர்தான் வார்த்தையானவர். இனி வரும்போது அவர் ஆறுதலான வார்த்தை அல்ல, புறஜாதிகளை, கர்த்தருக்கு எதிர்த்து நின்றவர்களை, சாத்தானுடைய 666 என்ற முத்திரையை தரித்தவர்களை வெட்டும்படி அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது.
அது நியாய தீர்ப்பின் பட்டயம். இருப்புக்கோலால் அவர்களை அரசாளுவார். அந்த கிறிஸ்துவின் ஆட்சியிலே மீதியாய் இருக்கிறவர்களை அவர்கள் மாம்ச சரீரத்தில் இருப்பார். அவர்கள் மாம்சமும் இரத்தமும் உடையவர்களாக இருப்பார். ஆனால் நம்ம அந்த நேரம் மாம்சமும் இரத்தமும் உடைய சரீரத்தில் இருக்க போவதில்லை. நாம் பூமியிலே நம்முடைய சரீரத்தை போட்டு உயிர்த்தெழுந்த சரீரத்தோடு அந்த எக்கால சத்தம் துணித்த போது நாம் மகிமையின் மேல் மகிமையடைந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டோம். நாம் உயிர்த்தெழுந்த சாயலின் மகிமையோடு தேவகுமாரனோடு இறங்கி வருவோம். கர்த்தருடைய வருகை மட்டும்தான் நாம் இந்த மாம்ச சரீரத்தில் இருப்போம். அவர் மேகங்களுடனே கூட வரும்போது 1 யோவான் 3:2 சொல்லுகிறது, அவர் இருக்கிற வண்ணமாய் நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம். கிறிஸ்துவானவர் பிதாவின் மகிமை பொருந்தினவராய் வரும்போது முழுக்க 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 மகிமையால் நிறைந்த சரீரத்தோடு இருப்பார். நாம் உயிர்த்தெழுந்த சரீரத்தோடு இருப்போம். அந்த கிறிஸ்துவனுடைய ஆட்சி முடியும் போது கடைசி யுத்தம் அர்மகதோன் யுத்தம். 2 யுத்தம் இனி நடக்க போகிறது. உபத்திரவ காலம் முடிந்த உடனே, அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சி 7 வருஷம் நடந்த உடனே ஒரு யுத்தம், அதற்கு அர்மகதோன் என்ற யுத்தம். அதிலே ஆண்டவர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அந்தி கிறிஸ்துவை பிடிப்பார், அழிப்பார். அவனையும் சாத்தான் என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தையும் பிடித்து பாதாளத்தில் அடைத்து அதை முத்திரையிடுவார். அதை தொடர்ந்து 1000 வருஷ அரசாட்சி ஆரம்பமாகிவிடும். 1000 வருஷ அரசாட்சி முடிந்த உடனே சில காலம் பாதாளத்திலிருந்து அவன் விடுதலையாக வேண்டும். அவன் என்ன செய்வான்? மாம்ச சரீரத்தோடு இருக்கிற ஏற்கனவே 666 முத்திரை தரித்து மீதி இருக்கிறவர்களை அவன் கூட்டிக் கொண்டு கடைசி யுத்தத்துக்கு வருவான். அது 1000 வருஷ முடிவுக்கு பிறகு வருகிற யுத்தம். அந்த 1000 வருஷ அரசாளுகையோடு இந்த பூமி சுருட்டப்பட்டு அழிக்கப்பட்டு போய்விடும். காணப்படுகிற இந்த உலகமானது அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. பஞ்ச பூதங்கள் வெந்து உருகி போகும் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய 2வது நிருபத்தில் 3ஆம் அதிகாரத்தில் அவர் எழுதுகிறார். வானம் சுருட்டப்பட்டு போய்விட்டது. நீதி வாசமாயிருக்கிற புதிய வானம் புதிய பூமி உண்டானது. அதற்கு அடுத்தபடியாக வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு ஏற்பட்டுவிடும். இப்போது ஆண்டவர் வெள்ளை குதிரையிலே வருகிறார். பரிசுத்தவான்கள் கூட வருகிறார்கள். அவர் அர்மகதோனிலே கடைசி யுத்தம் பண்ணி சாத்தானுடைய கையிலிருந்து சகலவற்றையும் பறிப்பதற்காகவே அவர் இறங்கி வருகிறார். 15ஆம் வசனம், புறஜாதிகளை வெட்டும்படி அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. இருப்புக்கோலால் அவர்களை அரசாளுவார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய உக்கிரமாகிய மதுவுள்ள ஆலையை மிதிக்கிறார். பாபிலோன் வேசியை பற்றி நாம் பார்த்தபோது இதே வார்த்தைகளை நாம் அங்கே கண்டோம். ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. இந்த அதிகாரத்தில் மட்டும் நம்முடைய ஆண்டவருக்கு 4 பெயர்கள் கொடுக்கப்பட்டதை நாம் தியானித்தோம். வசனம் 11 கர்த்தருடைய நாமம் உண்மையும் சத்தியமும் உள்ளவர். 12ஆம் வசனத்தில் ஒருவருக்கும் அறியாத ஒரு நாமத்தை அவர் தரித்திருந்தார். 3வது வசனம் 14, 13 வாசிக்கும் போது அவருடைய நாமம் கர்த்தருடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை. 4வதாக இந்த வாசிக்கிற பகுதியில் நம்முடைய ஆண்டவருடைய பெயர் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா. அவர் புறப்பட்டு வரும்போது என்ன செய்வாராம்? பல ஆண்டுகளுக்கு முன்பு பாபிலோனை அரசாண்ட நேபுகாத் நேச்சார் ஒரு இரவு படுக்க போகும்போது தன்னை அறியாமலே தனக்குள்ளே ஒரு கேள்வி வந்தது. இனி சம்பவிக்க போகிறது என்ன? தானியேல் 2:29 வாசிக்கும் போது அந்த கேள்வியோடு அவன் படுக்க சென்றான்.
அப்பொழுது ஆண்டவர் அந்த ரகசியத்தை வெளிப்படுத்தினார். ஒரு பெரிய பொற்சிலை கண்டான். இந்த பொற்சிலையினுடைய தலை பொன்னால் செய்யப்பட்டிருந்தது. அதனுடைய கழுத்து மார்பு வெள்ளினால் செய்யப்பட்டிருந்தது. அதனுடைய வயிறு வெண்கலத்தால் செய்யப்பட்டிருந்தது. அதனுடைய கால்கள் இரும்பினால் செய்யப்பட்டிருந்தது. அதனுடைய பாதங்கள் இரும்பும் களிமண்ணும் கலந்த கலவையினால் செய்யப்பட்டிருந்தது. இந்த ராஜா அதை ஆச்சரியமாய் பார்த்து கொண்டே இருக்கும்போது, மலையிலே இருந்து, கண்மலையிலே இருந்து கையினால் பேர்க்கப்பட்ட ஒரு கல் உருண்டு புரண்டு வந்தது. அந்த பெரிய பொற்சிலையின் மேல் மோதினது. அது அப்படியே நொறுங்கி விழுந்தது. மலையிலிருந்து பெயர்ந்து வந்த கல்லோ ஒரு பெரிய பர்வதமாய் பூமி அனைத்தையும் நிரப்பின. அந்த கல்தான் இயேசு. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்தான் அந்த இயேசு. மோசே அடித்தாரே, அந்த கன்மலைதான் இயேசு. 1 கொரிந்தியர் 10:4 சொல்லுகிறது, அந்த பிளவுண்ட கன்மலை, அடிக்கப்பட்ட கன்மலை, ஞான கன்மலை, இஸ்ரவேலருக்கு தண்ணீர் புறப்பட்டு வந்து வரும்படி செய்த அந்த கன்மலை கிறிஸ்துவே. அவர்தான் உலக ராஜ்யங்களுக்கு ஒரு முடிவு உண்டாக்குவார். பாபிலோன் ராஜ்யம் கடந்து போனது. அவருக்கு பிறகு மேதிய பெர்சிய ராஜ்யம் கடந்து போனது. அதுக்கு பிறகு மகா அலெக்சாண்டரின் கிரேக்க ராஜ்யம் வந்தது. அதுக்கு பிறகு இயேசு கிறிஸ்துவினுடைய நாட்சியிலே ரோம் அரசாங்கம் வந்தது. கடைசி நாட்கள் இரும்பும் களிமண்ணும் கலந்த பாதங்கள் உள்ள அரசியல்கள். இன்றைக்கு சென்ட்ரல் உள்ள அரசாங்கம் தடுமாறுகிறது. மம்தா பானர்ஜி தன்னுடைய ஆதரவை வாபஸ் வாங்கி கொண்டபடியா விழுமா நிற்குமான்னு தெரியல. இருமும் களிமண்ணும் என்றால் கடைசி காலத்தில் வருகிற ஆட்சிகள் எல்லாம் கூட்டணி ஆட்சிகளாக இருக்கும். டிஎம்கே ஏடிஎம்கே என்று ஒவ்வொன்றுக்கும் பின்னால 10-15 கூட்டணி. ஏடிஎம்கே ஜெயலலிதா வந்த உடனே விஜயகாந்த வெளியே தள்ளி விட்டா. கூட்டணிக்கு நீ வேண்டாம், உனக்கு மந்திரி போஸ்டும் கொடுக்க மாட்டேன், எதிர்கட்சியில் உட்காரு. எல்லாம் கூட்டணி ஆட்சிகள். உலகம் தோன்றினிலிருந்து இப்படி கூட்டணி ஆட்சிகள் அமைந்ததே இல்லை. ராஜா ஆட்சிகள் இருக்கும், சர்வாதிகார ஆட்சி இருக்கும், அல்லது கம்யூனிஸ்ட் ஆட்சி இருக்கும். ஆனால் அந்த கடைசி காலத்தில் அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சியிலும் கூட 10 தேசங்கள் ஒன்றாய் கூடி 10 ராஜாக்கள் அவனுக்கு கீழே தங்களுடைய அதிகாரத்தை ஒப்பு கொடுத்து அந்தி கிறிஸ்துவை எலெக்ட் பண்ணுவார். இந்த கல் எப்பொழுது உருண்டு வந்து உடையும் என்றால், அந்த இரும்பும் களிமண்ணும் கூட்டாட்சிகள் நடக்கும்போது, இரும்பை போன்ற உரமான ஸ்ட்ராங்கான நாடுகளும் களிமண்ணை போல உதவாத பலனற்ற நாடுகளும் ஒப்பந்தம் செய்து கொண்டு கூட்டாட்சி நடக்கும்போதுதான் நேபுகாத் நேச்சர் கண்ட அந்த கன்மலை, அந்த கல் வந்து பெயர்ந்து உருண்டு உலகத்தின் சாம்ராஜ்யங்களுக்கு ஒரு முடிவு உண்டாக்கும். அப்பொழுது இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாய் கர்த்தாதி கர்த்தராய் இந்த உலகத்தை அரசாடுவார். 1000 வருடங்கள் அரசாடுவார். ஏனென்றால் பிதா பார்த்து கொண்டே இருந்தார். இயேசு இந்த பூமிக்கு வரும்போது தமக்கு சொந்தமானதிலே வந்தார். சொந்தமானவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. பிலாத்து முன்பாக யூதர்கள் நின்று சொன்னார்கள், ராயனே அல்லாமல் எங்களுக்கு வேறே ராஜா இல்லை. பரபாசை விடுதலை செய்யும், இயேசுவை சிலுவையில் அறையும், அவரை அகற்றும் என்று அலறிக்கொண்டே உரத்த சத்தமிட்டு கொண்டே இருந்தார். ஆகவே பிதாவானவர் பார்த்தார், எந்த உலகம் அவரை புறக்கணித்ததோ, என் குமாரனை புறக்கணித்ததோ, எந்த உலகம் அவரை சிலுவையில் அறையும், அவரை அகற்றும் என்று சத்தமிட்டதோ, எந்த உலகத்தில் அவர் 30 வெள்ளிக்காசுகளுக்காக விற்கப்பட்டாரோ, எந்த உலகத்தில் அவர் பிலாத்து முன்பாக, ஏரோது முன்பாக அநியாய விசாரணை செய்யப்பட்டாரோ, அவர்களுக்கு முன்பாக என் மகன் ராஜாதி ராஜாவாய் கர்த்தாதி கர்த்தராய் அரசாளும். உலகத்தை சிருஷ்டிக்கும் போது ஆண்டவருடைய எண்ணங்களில் ஒரு நோக்கம் இருந்தது, ஒரு ரகசிய திட்டம் இருந்தது.
ஏன் 1000 வருஷ அரசாட்சி? உலகத்தை உண்டாக்கும் போது அவர் 6 நாட்களை உண்டாக்கினார். 6ஆம் நாளிலே உருவாக்கப்பட்ட மனிதனோடு 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். இந்த 6 நாட்களும் பேதுரு அப்போஸ்தலர் சொல்லுகிறாரே, அவருடைய பார்வைக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போல. இந்த 6 நாள் சிருஷ்டிப்பும் 6000 ஆண்டுகளுக்கு சமானம். ஆதாமிலிருந்து சிலுவை வரையிலும் 4000 ஆண்டுகள் 4 நாட்களுக்கு சமானம். சிலுவையிலிருந்து நம்முடைய காலம் வரையிலும் 2000 ஆண்டுகள் 2 நாட்களுக்கு சமானம். ஆதாமிலிருந்து கர்த்தருடைய கணக்குப்படி நம்முடைய காலம் வரையிலும் 6 நாட்கள் ஆயிற்று. 6000 வருடங்கள் ஆயிற்று. அவருடைய கணக்கின்படி 7ஆம் நாளில் அவள் ஓய்ந்திருக்க வேண்டும். அடுத்த 1000 வருடங்கள் அவர் தேவனுடைய ஜனங்களோடு பரிசுத்தவான்களோடு இந்த உலகத்தில் ஓய்ந்திருப்பார். அந்த நேரம் பிசாசு போராட்டங்கள் இராதபடி, ஜனங்களை மோசம் போக்காதபடி சாத்தானை பிடித்து 1000 வருடங்கள் பாதாளத்தில் அவனை கட்டி வைப்பார். அவன் இருந்தால் சோதனை, அவன் இருந்தால் பிரச்சனை, அமைதியை கெடுத்து கொண்டு இருப்பான். இப்போ சமாதான பிரபு ஆளுகை செய்ய வரும்போது எந்த பிரச்சனையும் இருக்காது. தாவீது காலத்துக்கு பிறகு சாலமோன் காலம் வந்தது. சாலமோன் சொன்னார், இளைப்பாறும்படி தேசம் சமாதானத்தின் நாட்களை தந்தார். எந்த யுத்தமும் இல்லை, போராட்டமும் இல்லை. 40 வருஷம் அவனுடைய காலங்களை இளைப்பாறினது. தாவீது காலத்தில் யுத்தம் 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 யுத்தம். எத்தனையோ ஜாதிகளோடு அவன் யுத்தம் செய்தான். திரளான இரத்தம் சிந்தினார். சாமுவேலின் காலம் இளைப்பாறுதலின் காலம். கடந்த 6000 வருடங்களாக ஆவியானவர் மனுஷனோடு போராடி கொண்டே இருந்தார். பாவம் செய்யாதே, பரிசுத்தமாய் ஜீவி, கர்த்தருக்கு பிரியமானதை நீ செய். கர்த்தருடைய ஆவியானவர் ஆதியாகமம் 6:3 வசனத்தில் கர்த்தர் சொன்னார், என்னுடைய ஆவி என்றென்றைக்கும் மனுஷனோடு போராடுவதில்லை. 6000 வருடங்கள் போராடி கொண்டே இருந்தார். 6000 வருடங்கள் சாத்தான் மனுஷனோடு போராடினான். போராடி அவனுக்கு இச்சையை கொடுத்தான், விபச்சார எண்ணங்களை கொடுத்தான், வேசித்தன எண்ணங்களை கொடுத்தான், பாவ சந்தோஷங்களை அனுபவிக்கும்படி ஏமாற்றினான், வஞ்சித்தான். ஆனால் இனி இந்த 1000 வருஷ அரசாட்சி அவன் வஞ்சிக்க முடியாது. 16ஆம் வசனம், ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும். அவருடைய வஸ்திரத்தை பற்றி சொல்லி இருக்கிறார். மணவாட்டியனுடைய வஸ்திரம் என்ன? சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம், பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. கர்த்தருடைய வஸ்திரம் என்ன? சங்கீதம் 104 1, 2 வசனம், அவர் மகிமையும் மகத்துவத்தையும் அணிந்திருக்கிறார். ஒளியை தம்முடைய வஸ்திரமாய் தரித்திருக்கிறார். மணவாட்டி உட்கார்ந்திருக்கும் போது அவருடைய வஸ்திரத்தை பற்றி சொன்னவர், பக்கத்தில் இருந்த மணவாளனாகிய இயேசுடைய வஸ்திரத்தை பற்றி வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரத்தில் சொல்லல. ஆனா சங்கீதம் 45:8 சொன்னார். யாராவது சத்தமா வாசிங்க. சங்கீதம் 45:8 ஆண்டவருடைய வெட்டிங் ட்ரெஸ்ஸை பற்றி அங்கே சொல்லி இருக்கிறது. மாப்பிள்ளை மாதிரி ஆண்டவர் கம்பீரமாக உட்கார்ந்து இருக்கும் போது அவருக்கு என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாராம்? வாசிங்கள். அந்த பிதாவினுடைய அரண்மனையிலிருந்து மாப்பிள்ளை கோலத்தில் ஆண்டவர் கம்பீரமாக வரும்போது அவருடைய வஸ்திரம் லவங்கம், கிராம்பு, எத்தனை வாசனை திரவியங்கள். அவருடைய வஸ்திரமெல்லாம் தந்தத்தினால் செய்த அரண்மனையிலிருந்து புறப்பட்டு மாப்பிள்ளையா வந்து உட்கார்ந்திருக்க. அவர் பூமிக்கு வரும்போது மகிமை மகத்துவத்தை அணிந்து ராஜாதி ராஜாவாக ஒளியின் வஸ்திரத்தை தரித்தவராய் பூமிக்கு வருகிறார். சரி, ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. ஏன் தொடை? ராஜாக்கள் எல்லாம் அந்த தொடையிலே தொங்கும்படிதான்
தங்களுடைய வாளை அணிந்திருப்பார். வஸ்திரத்தின் மேல மட்டுமல்ல, தொடை என்பது ஒரு வீரத்தை குறிக்கிறது, ஒரு மனிதனுடைய பலத்தை அந்த தொடையிலே குறிக்கிறது. யாக்கோபை ஆண்டவர் தொடும்போது தொடை சந்தை தொட்டார், அவனுடைய பலனை தொட்டார். ஆனால் ஆண்டவருடைய தொடையின் மேல் ராஜாதி ராஜா, யாரும் அதை தொட முடியாது. 19ஆம் வசனம், பின்பு ஒரு தூதன் சூரியனில் நிற்க கண்டு. சூரியனில் ஒரு தேவதூதன் நிற்கிறான். சூரியன் ஒரு அக்கினி பிழம்பு, பயங்கரமான ஹீலியம் என்ற ஒரு வாயு இமைப்பொழுது அணு வெடிக்கிறதை போல வெடித்த அணுகுண்டுகளினுடைய வெப்பத்தை கொடுக்கிறது போல சூரியனில் 4500 டிகிரி சென்டிகிரேட்ல ஒரு தேவதூதன் நிற்கிறான். எப்போதுமே உலக பிரகாரமான அக்கினி உலக பிரகாரமானவர்களை சேதப்படுத்தும். ஆனால் கர்த்தருடைய பரிசுத்த அக்கினி உலக அக்கினியின் மேல் ஏறி வரும்போது உலக அக்கினி அவர்களுக்கு சேதப்படுத்த முடியாது. ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்கினி சூளையில போட்ட போது அவர்கள் மேலிருந்த பரிசுத்தாவின் அக்கினி அவ்வளவு அதிகமாக இருந்தபடியால் பாபிலோன் ராஜா 7 மடங்கு சூடாக்கின அந்த சூளையினுடைய அக்கினி அவர்களை சேதப்படுத்த முடியவில்லை. ஆகவேதான் ஆண்டவர் ஏசாயா 43:2 வசனத்தில் சொன்னார், நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, அக்கினியிலே நடக்கும் போது நீ வேகாதிருப்பாய். அது சூரியனில் உள்ள அக்கினியாக இருந்தாலும் எந்த ஒரு தேவனுடைய மனிதன் பரிசுத்தாவின் அக்கினியால் நிரம்பி இருக்கிறானோ அந்த அக்கினி அவனை சேதப்படுத்துவதில்லை. எலியாவை வரவேற்கும்படி சாதாரண குதிரைகள் அல்ல, அக்கினி ரதங்களும் குதிரைகளும் இறங்கி வந்து பரிசுத்தாவின் அக்கினியால வைராக்கியம் கொண்ட அந்த தேவ மனிதனை அந்த அக்கினி குதிரைகளை ஏற்றி பரலோத்து கொண்டு போன. இப்போது ஒரு தூதன் சூரியனிலே நிற்க கண்டேன், அவன் வானத்தின் மத்தியில் இருக்கிற சகல பறவைகளையும் பார்த்து. சூரியன் மேல நிற்கிற அந்த தேவதூதன் யாரை பார்த்து அட்ரஸ் பண்றான்னா, பூமியில் இருக்கிற சகல பறவைகளையும் பார்த்து அட்ரஸ் பண்றான். என்ன சொல்லுகிறான்? அந்தி கிறிஸ்து ஆட்சி முடிய போதப்பா, பறவைகளை கேளுங்க, நிறைய பிரேதங்கள் கீழே கிடக்க போகுது. அந்தி கிறிஸ்துவனுடைய நாம முத்திரையை தரித்தவர்கள், அவனுடைய படையில சேர்ந்தவர்கள், அவனுக்கா நின்றவர்கள், அதில் நிறைய பேர் அழிக்கப்பட போறாங்க. ஆகவே பறவைகளை பார்த்து அழைக்கிறான், நீங்க ராஜாக்களின் மாம்சத்தையும். அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியிலே 10 ராஜாக்கள் இருப்பார்கள் என்பதை நாம் தியானித்து வந்தோம். ராஜாக்களின் மாம்சத்தையும், சேனை தலைவர்களின் மாம்சத்தையும், பலவான்களின் மாம்சத்தையும், குதிரை வீரர்களின் மாம்சத்தையும், அவைகள் மேல் ஏறி இருக்கிறவர்கள் மாம்சத்தையும் 5 தடவை மாம்சம் மாம்சம் மாம்சம். உலக பிரகாரமான மாம்ச இச்சையினால் இறைந்தவர்கள், மண்ணோடு அவருடைய ஆத்துமா ஒட்டி கிடக்கிறது. அவங்க உலகம் இந்த மாம்சத்தையே, அழுகி போகிற மாம்சத்தையே பின்பற்றினவர்கள், அவருடைய மாம்சம். ஆனால் தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவருடைய மாம்சம் இல்லை. மாம்சமும் இரத்தத்தையும், இரத்தமும் பரலோகத்தை சுதந்தரித்துக் கொள்ள போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இவர்கள் எல்லாரும் கொடுக்க விருந்துக்கு கூடி வாருங்கள் என்று சத்தத்தோடு கூப்பிட்டார். இந்த 19ஆம் அதிகாரத்தில் 2 விருந்துகளை குறித்து சொல்லி இருக்கிறது. 7ஆம் வசனத்தில் 9ஆம் வசனம் வரை வாசிக்கும் போது ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். அது கல்யாண விருந்து, அது பரலோகத்தில் நடக்கிற ஒரு பெரிய விருந்து. இந்த இடத்துல எந்த பறவைகளுக்கு அந்த அழைப்பு கொடுக்கப்படுகிறது? பிணத்தை சாப்பிடக்கூடிய பறவைகளுக்கு. உலகத்தில் உள்ள எல்லா பறவைகளையும், எல்லா மிருகங்களையும், எல்லா மீன்களையும் ஆண்டவர் 2 விதத்தில் பிரித்தார். ஒன்று சுத்தமான பறவைகள், அடுத்தது அசுத்தமான பறவை. புறா சுத்தமான பறவை, ஆனால் காக்கா, கழுகு எல்லாம் பிணந்தின்னி பறவைகள். அதை தோட்டி பறவைகள்னு சொல்லுவாங்க. இந்த பூமியை சுத்தப்படுத்துறதுக்காக வைத்திருக்கிற பறவைகள்.
அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியில் திரளான ஜனங்கள் கொல்லப்படும் போது அதை எடுத்து புதைப்பதற்கு ஆட்கள் இருக்கிறாது. உலகமே நாரி போகும். ஆகவே கிளீன் பண்ணுறதுக்காக இந்த தோட்டி பறவைகள், மிருகத்தில் இப்போ பன்னியை பார்த்தால், பன்னியும் ஒரு ஆடையும் எடுத்துக்கொள்ளுங்க, ஆடு சுத்தமானது, அழுகின பிரேயத்தை சாப்பிட. ஆனால் இந்த பன்னி அழுக்க சாப்பிடக்கூடிய தோட்டி மிருகம். அதனால தான் யூதருக்கு இஸ்ரவேலருக்கு ஆண்டவர் சொன்னால் இந்த பன்னியை சாப்பிடாது. இது பூமியை கிளீன் பண்ண வைத்திருக்கிறது. அது பாடியில் இருக்கிற சில வைரஸ் ஜெர்ம்ஸ் தீயில சுட்டாலும் சாகாது. உன் உடம்புக்குள்ளே எங்கேயாவது பூந்து அந்த சின்ன கிருமிகள் உன் மூளைக்குள்ள போனால் உனக்கு பைத்தியம் பிடிக்கும். வேண்டாம்ப்பா, அது உனக்கு ஹெல்த்துக்கு நல்லதில்லை. எப்போமாவது ஒருக்கா ஒரு சாப்பாட்டு போகிறீங்க, யாரும் உங்களுக்கு தெரியாமல் பண்ணி கறி வச்சுட்டாங்க, அடிங்க, பரவாயில்ல, ஜோமணி சாப்பிடுங்க. ஆனால் பன்னிக்கறிக்கே ஞாயிற்றுக்கிழமை போய் அந்த பன்னி விட்டுற இடத்துல காவல் காத்து திரும்ப திரும்ப வாங்கி தின்னி அந்த பன்னியுடைய சுவாபம் உனக்கு வந்துடக்கூடாது. பன்னிக்குள்ள வைரஸ் உனக்குள்ள வந்துடக்கூடாது. நீ ஜோமணி சாப்பிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதே வழக்கமாக வைத்து விடக்கூடாது. அந்த பூமியை கிளீன் பண்ணி வைக்கும்படி ஆண்டவர் நியமிச்சதை போய் நீ வாங்கி சாப்பிட்டு உனக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது. ஆண்டவர் என்னென்னலாம் சாப்பிடணும், என்னென்னலாம் சாப்பிடக்கூடாது என்பதை அழகாக எழுதி வைக்கிறார். இப்போ அந்த நிறைய பிரேதம் நாரப்போகிறது. அடக்கம் பண்ண ஆட்கள் இல்லை. மகாதேவன் ஒரு விருந்துக்கு கூப்பிடுகிறார். எல்லா கழுகுகளும் வாங்க. பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். பிணம் எங்கேயோ. யோபுவில் வாசிக்கிறோம் 38:8-10, லூக்காவில் அதை வாசிக்கிறோம். இன்னைக்கு பாலஸ்தீனா பக்கத்தில், இஸ்ரவேல் தேசம் பக்கத்தில் மலைகள் ஏராளமான கழுகுகள் கூட்டம் கூட்டமாக வந்து இருக்கிறது. என்னடா ஆச்சரியமாக இருக்கிறது. விஞ்ஞானிகளுடைய கண்களெல்லாம் பார்த்தா இஸ்ரவேலை சூழ ஏறக்குறைய 50-60 கிலோமீட்டர் அங்கே பெரிய பெரிய கழுகுகள், பிணம் திணி கழுகுகள் கூடு கட்டி. சாதாரணமாக ஒரு கழுகு கூட்டில் 2 தான் முட்டை இடும். ஆனால் இப்போ வந்திருக்கிற கழுகுகளெல்லாம் 7 முட்டை 8 முட்டை வேகமாய் பழகி பெருகுகிறது. ஏன்னா அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி வர முடியும் போது எல்லா பிணத்தையும் சாப்பிடணும். அதுக்காக தான் அந்த தேவதூதன் அழைக்கிறானாம். நீங்கள் ராஜாக்களின் மாம்சத்தையும், சேனை தலைவர்களின் மாம்சத்தையும், பலவான்களின் மாம்சத்தையும், குதிரை மாம்சத்தையும், பெரியோர் சிறியோருடைய எல்லா மாம்சத்தை பட்சிக்கும்படி மகாதேவன் கொடுக்கும் விருந்துக்கு கூடி வாருங்கள் என்று மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டான். 19ஆம் வசனம், பின்பு மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவருடைய சேனைகளும் குதிரையின் மேல் ஏறியிருந்தவர்களோடும் அவருடைய சேனைகளோடும் யுத்தம் பண்ணும்படி கூடி வர கண்டேன். அதைத்தான் அர்மகெதோன் யுத்தம் என்று வேதம் சொல்லுகிறது. வேதத்தில் பல பெயர்கள் இந்த அர்மகெதோன் யுத்தத்துக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. விசேஷமாக எசேக்கியேல் 38:2 வசனத்தில் கோகு மாகோகு என்பவைகளின் யுத்தம். அர்மகெதோன் யுத்தத்துக்கு இன்னொரு பெயர். சகரியா 14 நாம் வாசிக்கிறோம், எருசலேமுக்கு எதிரான யுத்தம். யோவேல் 3:9-13 யோசபாத்தின் பள்ளத்தாக்கிலே யுத்தம். வெளிப்படுத்தல் 19:20 கடைசி யுத்தம் அர்மகெதோன் யுத்தம். பல பேர்கள் அதுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதான் அந்தி கிறிஸ்து ஆட்சி முடிபடும் போது அவைகள் எல்லாம் சேர்ந்து வந்தது. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் தாமே தம்முடைய வாயின் சுவாசத்தால் அவனை அழிப்பார். சேனைகளோடு கூட, வெள்ளை சேனைகளோடு கூட நம்ம வந்திருந்தாலும் நம்ம யுத்தம் பண்ண வேண்டியதில்லை. கர்த்ததாமே அந்த யுத்தத்தில் கலந்து கொள்ளுவார். அவருடைய வாயின் சுவாசத்தினாலே சத்துருக்களை அவர் அழிப்பார். வாயிலிருந்து இருபுறமும் கற்குள்ள பட்டயம் புறப்பட்டது. வாயிலிருந்து வருகிற சுவாசத்தினாலே சாத்தானை ஆண்டவர் அழிப்பார் என்று அந்த வேத வசனம் சொல்லுகிறது. அப்பொழுது மிருகம் பிடிப்பட்டது. சதாம் ஹுசைன் எப்படி பிடிப்பட்டாரோ மிருகம் பிடிப்பட்டது. மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களையும் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கும் கள்ளத்தீர்க்கதரிசியும் கூட பிடிக்கப்பட்டான்.
அவர்கள் எல்லாரும் பிடிபட்டார்கள். மற்றவர்கள் குதிரையில் ஏறினவர்களுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற பட்டயத்தாலே கொல்லப்பட்டார்கள். அவருடைய மாம்சத்தால் பறவைகள் யாவும் திருப்தி அடைந்தன. ஹல்லேலூயா. 20ஆம் வசனத்துக்குள்ளே இப்போது நாம் கம்பீரமானவரா நுழைய போகிறோம். இந்த 5 கிளாஸில் இதை முடிச்சிருவோம். 21, 22 தான் இடையில இருக்கிறது. நவம்பர் மாதம் வெளிப்படுத்தின விசேஷம் நிறைவடையும். ஜனவரியிலிருந்து ஆவியின் வரங்களை எப்படி பெறுவது, எப்படி செயல்படுத்துவது, இன்னும் ஆழங்களுக்குள்ளே சொல்ல போகிறோம். சரி, 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கிறோம். ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையில பிடித்து கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். சாதாரணமான ஒரு தூதன். சாத்தானை கட்டுறதுக்கு ஆண்டவர் பெரிய மிகாவேல் தேவதூதனையோ, கேப்ரியல் தேவதூதனையோ, ரஃபேல் தேவதூதனையோ அழைக்கவில்லை. ஒரு சாதாரண ஒரு கான்ஸ்டபிளை கொண்டு ஒரு பெரிய சர்வாதிகாரியை அரெஸ்ட் பண்றார் பாருங்க. ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலை. ஒரு காலத்தில் பாதாளத்தின் திறவுகோலை சாத்தான் தான் வைத்திருந்தார். இயேசு எப்பொழுது மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழும்பினாரோ அப்பொழுது அந்த பாதாளத்தின் திறவுகோலை சாத்தானுடைய கையிலிருந்து பிடுங்கினார். மரணத்தின் திறவுகோலை பிடுங்கினார். முன்னால் அவன் மரணத்தின் அதிபதி என்று அழைக்கப்பட்டான். யோவான் 14:30 அவன் இந்த உலகத்தின் அதிபதி என்று அழைக்கப்பட்டான். 2 கொரிந்தியர் 4:4 பிரபஞ்சத்தின் லோகாதிபதி என்று அழைக்கப்பட்டான். இன்றைக்கு காளியாக, முருகனாக, விநாயகராக ஒவ்வொரு ரூபத்தில் மனுஷரை வஞ்சித்து தன்னையே கடவுள் என்று காண்பித்துக் கொண்டிருக்கிற அவனை, ஏராள மக்கள் வணங்கி கொண்டிருக்கிற அவனை ஒரு சின்ன தேவதூதன் வந்து அவனை பிடித்தான். ஏன்னா யுத்தத்தில் ஆண்டவர் ஜெயித்தார். யுத்தத்தில் ஜெயித்ததை நிலைப்படுத்தணும். சாத்தானுடைய அதிகாரத்தை பிடுங்கணும். அவனுக்கு அரெஸ்ட் வாரண்ட்ல அனுப்பிட்டு இருக்க தேவையில்லை. நேர வந்து கைக்கு விலங்கிடணும், காலுக்கு விலங்கிடணும். வெளிப்படுத்தல் 1:18 மரித்தேன் ஆனாலும் உயிரோடு இருக்கிறேன், மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகளை உடையவராய் இருக்கிறேன். அந்த திறவுகளை கொடுத்து ஆண்டவர் அந்த தூதனை அனுப்பினார். அவன் வந்து என்ன செய்தானாம்? ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியும் தன்னுடைய கையில பிடித்து வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து, வலு சர்ப்பத்தை கொல்ல முடியாது. அவனை பின் சென்ற 666 முத்திரை தரித்தவர்கள் மாம்சமானவர், பூமியில வாழ்கிறவர். ஆனால் சாத்தான் ஆவியாய் இருக்கிறவர். மனுஷனை மண்ணிலிருந்து ஆண்டவர் உருவாக்கினார். ஆனால் தேவ தூதர்களை, பின்னால் விழுந்து போன தூதர்களையும் கூட அவர் தன்னுடைய மகிமையிலிருந்து உண்டாக்கினார். ஜோதி பிரகாசத்திலிருந்து உண்டாக்கினார். அவர்களுக்கு மாம்சமும் இல்லை, இரத்தமும் இல்லை. சாத்தானை அழிக்க முடியாது. மற்ற பிரேதங்கள் எல்லாம் கீழே கிடந்தன. ஆனால் சாத்தான் ஆவியாய் இருக்கிறபடியினாலே அவை கொல்ல முடியாது. ஆகவே அவனுக்காகவே ஆண்டவர் அக்கினியும் கந்தமும் எரிகிற கடலை ஆயத்தம் பண்ணினதை மத்தேயு 25:41 நாம் வாசிக்கிறோம். தூதர்களுக்காக, சாத்தானுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் ஆயத்தமாக்கப்பட்ட அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடல். பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்ல 2வது வசனம், பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து, முதல்ல பிடிச்சான், சாத்தானை பிடிச்சான். 2வது கை விலங்கு போட்டான், கால் விலங்கு போட்டான், நித்திய சங்கிலினால கட்டினான். யூதாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலும் கூட பொல்லாத ஆவிகளை ஆண்டவர் நித்திய சங்கிலினாலே கட்டி இருளிலே அடைத்து வைத்திருக்கிறார். 2 பேதுரு 2:4 சொல்லுகிறார், பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளிலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்காக வைக்க
ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஏற்கனவே ஒரு பெரிய கூட்டம் பாதாளத்தில் கட்டப்பட்டு இருக்கிறது, பாதாளத்தில் காவல் வைக்கப்பட்டு இருக்கிறது. அவர்களை அக்னியும் கந்தமும் ஏறிகிற கடல்ல போடல. பாதாளம் என்றால் ஆழத்தின் ஆழம். நம்ம மலையாளம்னு சொல்லுகிறோம், காரணம் மலை இருக்கு, பிற ஒரு பள்ளத்தாக்கு ஆழமா போகுது, மலை ஆழம், பள்ளத்தாக்கு பிற மலை ஆழம், மலை ஆழம். ஆனால் பாதாளம் அது மலையின் ஆழம் அல்ல, ஆழத்தின் ஆழம், முடிவே இல்லாத ஆழம், போய்கொண்டே இருக்கக்கூடிய ஆழம். அதில் தான் இந்த தேவதூதர்கள் எல்லாம் நித்திய சங்கிலியிலாலே ஆண்டவர் கட்டி இருக்கிறார். சாத்தானுக்கு அரெஸ்ட் வாரண்ட், காலை கட்டியாச்சு, கையை கட்டியாச்சு, அந்த பாதாளத்தில் அவனை கட்டி அவனை அடைத்து வைத்து, இனி நீ ஜனங்களை மோசம் பார்க்க முடியாது. இந்த பாதாளத்தில் வெளியே வரக்கூடாது. அவனை சங்கிலியால் கட்டினது மட்டுமல்ல, அந்த பாதாளத்தின் வாசலை அவன் முத்திரை போட்டான். மேலே எழும்பி வந்து வாலாட்டக்கூடாது. அங்கே உள்ள இருந்துக்கிட்டே 1000 வருஷம் அரசாட்சியில் ஏதாவது தொந்தரவு பண்ணிட்டு இருக்கக்கூடாது. 2ஆம் வசனம் மறுபடியும் வாசிக்கிறேன். பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து, அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடி. சாத்தானுடைய முழு வேலையில் ஒன்று மோசம் போக்குறது. எப்படி மோசம் போக்குறது? வஞ்சிக்கிறது, ஏமாற்றுறது. ஏவாள் அப்படித்தான் வஞ்சிக்கப்பட்டார். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், கொரிந்தியருக்கு எழுதும்போது, ஏவாள் வஞ்சிக்கப்பட்டது போல நீங்களும் வஞ்சிக்காதபடி ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. பிசாசின் தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அவன் மோசம் போக்கக்கூடிய பிசாசு. 1000 வருஷம் நிறைவேறும் அளவும் அதை ஜனங்களை மோசம் போக்காதபடி பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். முத்திரை போட்டான், சீல் வச்சாச்சு. 1000 வருஷம் அவன் அங்கே இருக்க வேண்டும். அதற்கு பிறகு அது கொஞ்ச காலம் விடுதலையாக வேண்டும். அது பிறகு அங்கிருந்து அவனை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க அக்னியும் கந்தமும் ஏறுகிற கடலிலே. அதை குறித்து நாம் கர்த்தர் சித்தமானால் அடுத்த வகுப்பிலே நாம் படிக்க போகிறோம். நேரமாகிவிட்டு இதோடு முடிக்கிறேன். அப்படியே கர்த்தருக்கு முன்பாக கைகளை உயர்த்தி, தேவனே நீர் ராஜாதி ராஜா, நீர் கர்த்தாதி கர்த்தா, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, நீர் வரப்போகிற மேசியா. அப்பனே அப்படியே ஆண்டவரை கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். கர்த்தருக்கு முன்பாக நாம் நிற்கிறோம், சர்வ வல்லவருக்கு முன்பாக நாம் நிற்கிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவருக்கு முன்பாய் நாம் நிற்கிறோம். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவருக்கு முன்பாக நிற்கிறோம். முன்பு பெத்தானியாவிலிருந்து கழுதையின் மேல் ஏறி எருசலேமுக்கு பவனி வந்தார். இனிமேல் பரலோகத்திலிருந்து வெள்ளை குதிரையில ஏறி திரளான பரிசுத்தவான்களோடு அவர் பூமிக்கு வரவிருக்கிறார். அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, தேவாதி தேவன், உலகங்களை உருவாக்கினவர், உலகங்களை தாங்கி இருக்கிறவர், நம்மையும் கூட தன்னுடைய உள்ளம் கைகளிலே வரைந்திருக்கிறவர், நம்மை மேன்மைப்படுத்தி இருக்கிறவர், நம்மை அபிஷேகம் பண்ணி இருக்கிறவர். நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றி இருக்கிற அவருடைய வல்லமையுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவர் ஒருவரே கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரதும் துதிக்கும் ஸ்தோத்திரத்துக்கும் பாத்திரராய் இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1000-10,000 தேவதூதர்களோடு அவர் வருகிறார். பிதாவின் மகிமை பொருந்தினவராய் அவர் வருகிறார். சகல அதிகாரத்தோடு வல்லமையோடு அக்னியோடும் அவர் கடந்து வருகிறார். தன்னுடைய மனவாட்சியை சேர்ப்புக்கும்படி, உலகத்தை 1000 வருஷம் அரசாளும்படி அவர் கடந்து வருகிறார். சாத்தானை அழிக்கும்படி அவர் வருகிறார். அந்த கிறிஸ்துவின் ஆட்சிக்கு வர முடிவுண்டாக்கும்படி அவர் வருகிறார். பரிசுத்தவான்கள் அவரோடு ஆளுகை செய்வார்கள். தானியேல் 7:27 சொல்லுகிறது, இந்த பூமிக்குரிய ராஜ்யங்கள் எல்லாம் நம்முடைய ஆண்டவருக்குரியதாய் மாறும்.
அவருடைய பரிசுத்தவான்கள் அரசாட்சி செய்வார்கள். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட 4 காலங்கள் கடந்து போகிறது. ஒரு பக்கம் அந்தி கிறிஸ்து ஆட்சிக்கு நேராய் ஜனங்கள் போகிறார்கள். ஆனால் நாமோ கர்த்தருடைய மகிமையான வருகைக்காய் கடந்து போய்கொண்டிருக்கிறோம். மகிமை மேல் மகிமை அடைகிற நாளை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாய் அவரை தரிசிப்பதினாலே அவருக்கு ஒப்பானவர்களாய் மாறும்படி நாம் போய்கொண்டே இருக்கிறோம். உலகம் அதன் முடிவை நோக்கி போகிறது, அழிவை நோக்கி போகிறது. நாமோ நித்திய ஜீவனை நோக்கி போகிறோம். ஓ, பரலோக ராஜ்யத்தை நோக்கி போகிறோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்தில மணவாட்டியாய் அமர்கிற பாக்கியத்தை நோக்கி நாம் போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு பெரியது, உம்முடைய அன்பு எவ்வளவு பெரியது. எங்களை வலுவாதபடி பாதுகாத்துக் கொள்ளுகிறவரே, தம்முடைய மகிமையுள்ள சன்னிதானத்தில் எங்களை மாசற்றவர்களாய் நிலை நிறுத்த வல்லமை உள்ளவரே, உமக்கே துதி சோத்திரத்தை ஏறெடுக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.